ஹாய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சரண்டர் பற்றி ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் வீடியோ வந்துட்டு நான் எடுக்கவே இல்லை, மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு. இந்த ஜேர்னியில் வந்துட்டு சரண்டரிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். நீங்கள் சரண்டர் பண்ணுறனால உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ நல்லது, எவ்வளோ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்புறம் லைக் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு சொல்லவே முடியாது. வெளியில் பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி அவுட்ரு வேர்ல்டில் என்ன நடந்தாலும் சரி, ஒரு புயலே ஓஞ்சி புயல் வந்து ஓஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும், என்ன நடந்தாலும் நீங்கள் அஃபெக்டே ஆக மாட்டீங்க. அதே மாதிரி டக்குன்னு இந்த ஜேர்னியில் வந்து கீழே விழ எழுந்திரிச்சிப்பீங்க. நீங்களே எழுந்திரிச்சிப்பீங்க. யாரோட ஹெல்ப்புமே தேவை இருக்காது. தானாகவே அந்த வந்துடும் உங்களுக்கு. என்னென்னா, அது என்ன சொல்கிறது, ஒரு இம்யூனிட்டி மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க அந்த சோல், அந்த டிவைன், அந்த சோர்ஸ். ஸோ உங்களுக்கு டக்குன்னு உங்களை வந்து இந்த ஜேர்னியில் அசைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்னர் யூனியன் வந்துட்டு இது எப்படின்னா கிளிம்ஸாக கிடைக்கும். இன்னர் யூனியனில் நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு அந்த என்லைட்டன் ஃப்ரீக்வன்சியில் வந்திருந்தீங்கன்னா எல்லாருக்கும் அது ஈஸியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு மெயினாக இருக்கும். பட் அதுவுமே எங்கேருந்து வருதுன்னா, ஈகோலேருந்து தான் வருது. ஓகே, நான் என்லைட்டன் ஸ்டேட்டுக்கு போகணும், அப்புறம் எனக்கு வந்துட்டு யூனியன் நடக்கணும், ஃபிசிக்கல் யூனியன் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு இன்னர் யூனியனுக்கு வரணும். ஸோ இது எல்லாமே கம்மிங் ஃப்ரம் ஈகோ ஸ்டேட். ஸோ அப்போ நம்ம செப்பரேஷன் கான்ஷியஸில் இருக்கோன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சரண்டரிங் பற்றி சொல்கிறேன். ஏன் வந்துட்டு சரண்டரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் டிவைன் சரண்டர் அப்படின்றது என்னென்னா, சும்மா போய் டிவைன் கிட்ட வந்துட்டு வாய் வார்த்தையால் ஒரு கன்ஃபெஷன் கொடுத்துட்டு வர்றது கிடையாது. பாருங்கள், நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, இனிமேட்டு எனக்கு கவலை கிடையாது, என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஐ ரெஸ்ட் டு யூ, நான் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்துட்டு சாமி கும்பிட்றப்போ, சிவன் சாமி கும்பிட்றப்போ நான் கேட்டுகிட்டே இருப்பேன், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும். லைக் ஏதோ எல்லாமே நான் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி தான் நான் போயிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போது உள்ள ஒரு உணர்வு வரும். அது என்னன்னா, நீ எதுவுமே பண்ண வேணாம், நீ எதுவும் பண்ணாத. இல்லை, நான் ஏதாச்சும் ஏர்ன் பண்ணணுமா, நான் ஏதாச்சும் மணி ஏர்ன் பண்ணணுமா, இந்த ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் வரணும், அவங்களுக்கு ஈக்குவலாக, அதாவது ட்வின்னுக்கு ஈக்குவலாக நான் ஸ்டேட்டஸ்க்கு வரணுமா, இல்லை வேறு என்ன பண்ணணும், ஹீலிங் பண்ணணும், அப்புறம் ஃபேமிலியிலேருந்து செப்பரேட் ஆகணுமா, தனியாக எங்கேயாச்சும் போகணுமா, எதுவும் பண்ணாத. இது மட்டும்தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஜேர்னி வந்து ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கிளியராக இது மட்டும்தான் இருக்குது. பட் எதுவும் பண்ணாதையா, எதுவும் பண்ணாமல் என்ன எப்படி நான் யூனியனுக்கு வர முடியும்? ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல, ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தானே ஏதோ ஒன்று நடக்கும். ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தானே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் மூமெண்ட் இருக்கும். அப்படி சொல்லிவிட்டு நான் ஏற்றுக்க மாட்டிக்கிறேன். அவர் சொல்கிறதே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப சட்டிலாக தான் சொல்லுவார். அப்படியே நான் சொல்கிறேன் அப்படிலாம் வந்து அப்படியே ஃபோர்ஸாக இருக்காது. டிவைனோட வாய்ஸ் வந்துட்டு அப்படி, டிவைனோட அந்த இது வந்துட்டு ஒரு ப்ரீஸ், ஒரு ஷிஃப்ட்டு தெரியும் நம்ம லைஃப்பில். ஸோ அவரை நம்புகிறப்போ, அந்த ட்ரஸ்ட் இருக்கிறப்போ அவர் சொல்கிறது. ஆனால் நம்ம கேட்கவே மாட்டோம், நம்ம ரிசீவிங் சைட்லேயே இருக்க மாட்டோம். நம்ம வந்துட்டு ஒரு மோடில் இருப்போம். ஒர்க் பண்ணு, நீ ஏர்ன் பண்ணணுன்னா நான் ஃபினான்ஷியலி சொல்லலை, எல்லாத்துக்காகவும் நம்ம ஏர்ன் பண்ணணும், ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணணும், பாசத்தை, லவ்வை ஏர்ன் பண்ணணும். இப்போ வந்து அதெல்லாம், ஸோ அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு செகண்டுமே அவர் எவ்வளோ நம்மளை ஒரு நல்ல ஸ்டேட்டில் வச்சுருக்கிறாரு. இப்போது நான் தான் நம்பாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே அவரை நம்பியிருந்தோம்னா இவ்வளோ பெயின் இதில் இருந்திருக்காது. ஆக்சுவலாக இது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. நீங்கள் நல்லா ஹையாக அசண்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும், இது அவ்வளோ அழகான ஒரு ஜேர்னி, அவ்வளோ என்ஜாய் பண்ணுற ஒரு ஜேர்னி, நமக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஜேர்னி. ஆனால் நம்ம வந்துட்டு எப்படின்னா பயந்துடுறோம். ஸோ பயத்தினால தான் நம்ம இவ்வளோ பெயினை வந்துட்டு சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன்.